ஒரு பொம்மையோட முடி டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? 1918 ஜப்பான்ல இருக்கிற ஒக்கிகோங்கிற ஒரு 2 வயசு குழந்தைக்கு அவங்களோட அண்ணன் ஒரு பொம்மையை கிஃப்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த பொம்மை பாக்குறதுக்கு பாப்கட் முடியோட ஜப்பான் நாட்டோட ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஒக்கிகோவுக்கு இது ஃபேவரட்டான பொம்மையாவே இருந்திருக்கு. ஒரு நாள் ஒக்கிகோ சடனா இறந்து போனதும் அந்த குழந்தையோட ஃபேமிலி அந்த பொம்மையை ஒரு சேஃபான பிளேஸ்ல வச்சிருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொம்மையை எடுத்து பார்த்ததும் ஷாக் ஆயிருந்திருக்காங்க. ஏன் தெரியுமா? அந்த பொம்மையோட முடி முன்னாடி பார்த்ததை விட கொஞ்சமா வளர்ந்துருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இதை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைச்சவங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொம்மையை எடுத்து பார்த்திருக்காங்க. முடி அந்த பொம்மையோட ஷோல்டர் வரைக்கும் வளர்ந்துருந்திருக்கு. அவங்களும் அந்த முடியை கட் பண்ணி விட்டாலும் திரும்ப திரும்ப வளர்ந்துகிட்டே இருந்திருக்கு. அப்புறம் அந்த ஃபேமிலி நம்ம ஊர்ல எல்லாம் பேய் ஓட்டுறதுக்குன்னு சிலர் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஜப்பான் நாட்டுல மாங்க்னு இருப்பாங்க. அவங்ககிட்ட இந்த பொம்மையை கொண்டு போய் காமிச்சிருந்திருக்காங்க. அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பொம்மையில ஏதோ ஒன்று இருக்கு, இது யாரும் டச் பண்ணாம ஒரு சேஃபான இடத்துல வைங்கன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்புறம் சில வருஷம் கழிச்சு இந்த பொம்மையை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட சயின்டிஸ்ட்லாம் அந்த பொம்மையை கலெக்ட் பண்ணி அதோட முடியை செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அதோட ரிசல்ட்ஸ் என்ன தெரியுமா வந்திருக்கு? அந்த பொம்மையோட முடி ஒரு 2ல இருந்து 3 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணோட முடின்னு தெரிஞ்சிருக்கு. இப்ப இந்த பொம்மையை மக்கள் பார்வைக்காக ஜப்பான்ல இருக்கிற ஒரு மியூசியம்ல வச்சிருக்காங்க. அந்த பொம்மையை பார்க்க போனவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? அந்த பொண்ணோட ஆவி இன்னும் அந்த பொம்மைக்குள்ளதான் இருக்கணும், அந்த பொம்மையோட வாய் லைட்டா திறந்து மூடுறத பார்த்தோன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, உண்மையிலேயே அந்த பொண்ணோட ஆவி அந்த பொம்மைக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.